சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்ற வெங்கடராமன் சட்டம் ஒழுங்கு குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. டிஜிபிக்கள் ஓய்வு பெறும்போது வாகனத்தை போலீசார் இழுக்கும் வழக்கத்தை ஏற்க மறுத்து பிரியா விடை பெற்ற சங்கர் ஜிவால். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. மாநிலங்களவை எம்பி விவகாரத்தில் தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டதை நம்பி நாம் ஏமாந்து விட்டதாகவும் பேச்சு. இபிஎஸ் கூட்டத்துக்கு காசு கொடுத்து மக்கள் அழைத்து வரப்படுகின்றனர். அனைத்து கட்சிகளுமே காசு கொடுத்துதான் மக்களை அழைத்து வருவதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றச்சாட்டு. அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் தமிழக ஏற்றுமதியாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு 50% வரி விதித்துள்ள நிலையில் தாவைக்க தலைவர் விஜய் வலியுறுத்தல். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை முதல் சென்னை டீ கடைகளில் டீ, பால், காபி விலை உயருகிறது. டீயின் விலை 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், காபியின் விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரையிலும் அதிகரிப்பு. ஜெர்மனி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழர்களின் வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கிடையே சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. பரஸ்பர நலன் கருதி இருதரப்பு உறவை வலுப்படுத்த உள்ளதாக உறுதி. சிறந்த நண்பர்களாகவும் நல்ல நட்பு நாடுகளாகவும் இருக்க வேண்டியது அவசியம். பிரதமர் நரேந்திர மோடியிடம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தல். மதுரை ஆதீனத்துக்கு எதிராக தர்ணாவில் ஈடுபட்ட ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரானை அழைத்து சென்று போலீஸ் விசாரணை. தனக்கு பதிலாக வேறு ஒருவரை அடுத்த ஆதீனமாக நியமிக்க தற்போதைய ஆதீனம் திட்டமிட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தடை நீக்கம். வார விடுமுறையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் உற்சாக குளியல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எம்பி சசிகாந்த் செந்தில் அனுமதி. உண்ணாவிரதம் காரணமாக இரத்த அழுத்தம் ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சை. அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து வரும் 4ஆம் தேதி ராமதாஸ் முடிவெடுக்க வாய்ப்பு. பாமக சமூக ஊடக பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் வாண்டையார் தகவல். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன சொல்லுதோ, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ, நிர்வாக குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா உங்களை சந்திப்பார். அன்றைக்கு 4ஆம் தேதி என்ன முடிவோ அதனை அறிவிப்பார். சென்னையில் 4 இடங்களில் கரைக்கப்படும் விநாயகர் சிலைகள். இதுவரை 650க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டதாக காவல்துறை தகவல். சென்னை மணலி சுற்றுவட்டாரத்தில் மேக வெடிப்பால் 3 இடங்களில் அதி கனமழை. 27 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் 8 இடங்களில் மிக கனமழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கனமழையால் சென்னையில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என ஜெர்மனியில் இருந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் தொலைபேசியில் கேட்டறிந்த முதலமைச்சர். எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பின்னலாடை துறைக்கு ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க உடனடி நடவடிக்கை தேவை. தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தாவேக தலைவர் விஜய். கட்சி தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் சொகுசு வாகனம்.
சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்ற வெங்கடராமன் சட்டம் ஒழுங்கு குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. டிஜிபிக்கள் ஓய்வு பெறும்போது வாகனத்தை போலீசார் இழுக்கும் வழக்கத்தை ஏற்க மறுத்து பிரியா விடை பெற்ற சங்கர் ஜிவால். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. மாநிலங்களவை எம்பி விவகாரத்தில் தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டதை நம்பி நாம் ஏமாந்து விட்டதாகவும் பேச்சு. இபிஎஸ் கூட்டத்துக்கு காசு கொடுத்து மக்கள் அழைத்து வரப்படுகின்றனர். அனைத்து கட்சிகளுமே காசு கொடுத்துதான் மக்களை அழைத்து வருவதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றச்சாட்டு. அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் தமிழக ஏற்றுமதியாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு 50% வரி விதித்துள்ள நிலையில் தாவைக்க தலைவர் விஜய் வலியுறுத்தல். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை முதல் சென்னை டீ கடைகளில் டீ, பால், காபி விலை உயருகிறது. டீயின் விலை 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், காபியின் விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரையிலும் அதிகரிப்பு. ஜெர்மனி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழர்களின் வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக எக்ஸ்தலத்தில் பதிவு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கிடையே சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. பரஸ்பர நலன் கருதி இருதரப்பு உறவை வலுப்படுத்த உள்ளதாக உறுதி. சிறந்த நண்பர்களாகவும் நல்ல நட்பு நாடுகளாகவும் இருக்க வேண்டியது அவசியம். பிரதமர் நரேந்திர மோடியிடம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தல். மதுரை ஆதீனத்துக்கு எதிராக தர்ணாவில் ஈடுபட்ட ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரானை அழைத்து சென்று போலீஸ் விசாரணை. தனக்கு பதிலாக வேறு ஒருவரை அடுத்த ஆதீனமாக நியமிக்க தற்போதைய ஆதீனம் திட்டமிட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தடை நீக்கம். வார விடுமுறையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் உற்சாக குளியல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எம்பி சசிகாந்த் செந்தில் அனுமதி. உண்ணாவிரதம் காரணமாக இரத்த அழுத்தம் ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சை. அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து வரும் 4ஆம் தேதி ராமதாஸ் முடிவெடுக்க வாய்ப்பு. பாமக சமூக ஊடக பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் வாண்டையார் தகவல். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன சொல்லுதோ, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ, நிர்வாக குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா உங்களை சந்திப்பார். அன்றைக்கு 4ஆம் தேதி என்ன முடிவோ அதனை அறிவிப்பார். சென்னையில் 4 இடங்களில் கரைக்கப்படும் விநாயகர் சிலைகள். இதுவரை 650க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டதாக காவல்துறை தகவல். சென்னை மணலி சுற்றுவட்டாரத்தில் மேக வெடிப்பால் 3 இடங்களில் அதி கனமழை. 27 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் 8 இடங்களில் மிக கனமழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கனமழையால் சென்னையில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என ஜெர்மனியில் இருந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் தொலைபேசியில் கேட்டறிந்த முதலமைச்சர். எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பின்னலாடை துறைக்கு ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க உடனடி நடவடிக்கை தேவை. தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தாவேக தலைவர் விஜய். கட்சி தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் சொகுசு வாகனம்.